என்ன மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? பெருங்குடியில பிறந்தவனா குடிக்காம இருக்க முடியுமா? ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல. யாராவது டாக்டர் உங்களை குடிக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்களா? பிராண்டியையும் விஸ்கியை விட மயக்கம் தரக்கூடிய ஒரு லேடி டாக்டர் என்ன குடிக்க வேணாம்னு சொன்னாங்க. ஓ, லவ் அஃபேரா? ஆனா மிஸ்டர் ஆனந்த், இப்போ இந்த டாக்டர் சொல்ற அட்வைஸ் நீங்க கொஞ்சம் கேட்டாலும், குடிக்கிறது ஆபத்து, திடீர்னு குடிக்கிறத நிறுத்துறது ஆபத்து. இப்போ உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தினமும் காலையில 2 ounce பிராண்டி, சாயங்காலம் 2 ounce பிராண்டி நீங்க குடிச்ச தீரணும். மிஸ்டர் ஆனந்த், நீங்க மதுவா நினைச்சு குடிக்க வேண்டாம், மருந்தா நினைச்சு குடிங்க. உங்க உடல் நலத்துக்காகத்தான் சொல்றேன். உயிரே போனாலும் சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஆல்ரைட், எதுக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஓகே டாக்டர், பட்டுமா? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உடலில் என்றால் மருந்து போதும். உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால். உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். லதா, குடிங்க.
இது யாரோட ரத்தம்? மன்னிக்கணும். நான் எதுக்காக இதை குடிக்கணும்? நீங்க உயிரோட வாழ்றதுக்கு